பிரேஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால வரவேற்கிறோம். தேவன் நாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறாரே, அந்த மகா பெரிய தயவுக்காய் கிருபைக்காய் நாம் நன்றிகளை எடுக்கலாம். கடந்த 2 வாரங்களாக சனிக்கிழமைகளில் ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிற கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களால் முடிந்த வரையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளை 5 நிமிடம் 3 நிமிடங்கள் தான் செலவாகும் அந்த வீடியோ உங்களை பார்க்குறதுக்கு. தயவுசெய்து உற்சாகப்படுத்துங்க. அதற்காக நேரம் செலவிட்டு அந்த கதையின் இறுதியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்கள் குழந்தைகளுடைய பெயரை போட்டு அதற்கு ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களுக்கான பரிசுகள், அந்த குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷலான பரிசுகள் வருகிற நாட்களிலே காத்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சிறு குழந்தைகள் மனசில் தேவனுடைய விசுவாசம் வளர்கிற ஒரு வாய்க்காலாய் நாம் அமைய இன்றைய நாளிலே உறுதியெடுப்போம். அப்புறம் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, சூழ்நிலைகள் மாற்றம் அடைவது போல தோன்றாமல் போகலாம். நம்பிக்கை இழக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் குண்டு வெடிப்புகளும் போர்களும் நம்மை சுற்றி இருக்கிற தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் நமக்கு ஒரு சில குறைவுகள் வருது, தட்டுப்பாடுகள் வருது. இதெல்லாம் நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா நம்மோடு கூட நம் தேவாதி தேவன் இருக்கிறாரு. அவரோடு கூட பயணிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் துக்கமோ சோகமோ பஞ்சங்களோ பசியோ பட்டினியோ வராமல் அவர் பாதுகாத்து கொள்ளுவார். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த, நம்மை நாமே ஆண்டவருக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் அவரோடு செலவிடுகிற நேரத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யலாம். நிச்சயமாய் இந்த உபவாச நாட்களில் நீங்கள் எடுக்கிற எல்லா பக்தி முயற்சிகளிலும் தேவாதி தேவன் உங்களோடு கூட உடனிருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் வெற்றி அடையும்படியாய், எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஆசீர்வாதம் பெறும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. ஆம், ஒன்றுமில்லாமல் நின்ற நேரத்தில் எல்லாம் அவருடைய அன்பு தான் நம்மை கைப்பிடித்து நடத்தி இருக்கிற யெகோவா தேவன், யெகோவா ரஃபா ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து பாதுகாத்து எல்லா கிருபை வரங்களினால நம்மை முடிசூட்ட அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் கரத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, இயேசுதான் என் ரட்சகர். ஆம் பிரியமானவர்களே, சந்தோஷமும் சமாதானமும் என்றும் நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் நம் உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நிலைத்திருக்க நாம் ஜெபிக்கலாம். நிலையில்லாத உலகில் நிலையான தேவனுடைய அன்பை நாடி ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமேன்.